ஹாய், நான் கானா சுதாகர். எனக்கு தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். सर अमन सर
தாஜ் பேர் தெரியா? ஆடியம்மா வணக்கம் 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 ஆயம்மா வணக்கம்மா. உனக்கு தாழ்ந்த வணக்கம். ஆமா. என்னடி பொம்பளை பேர் எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு வருவா. ஆடி போட்டு வர. ஆமா, என்ன பார்த்தா பொம்பளை பேர் தெரியல. உன்னை பார்த்தா பொம்பளை பேர் தெரியுதா? உன்னை பார்த்தா பொம்பளை மேலே தெரியல. ஒரு நிமிஷம் இரு. இந்த அம்மா வந்துட்டாங்க. முகலட்சுமி வெளியிட்டாங்க. ஆமா. தலையில பூ வச்சிருக்காங்க. ஆமா. ஓட வெளிய கட்டிட்டாங்க. ஆமா. சாக்கி போடுறாங்க. ஆமா. என்ன அது பேண்ட் ஒன்னு போடுன்னு நான் ஏடா பொறுமை கம்மியாட்டியா? அட வாங்கிட்டு பையா. அட கூட்டி வச்ச பையா. இது பேரு பெயிண்ட் இல்ல. இது பேரு சராக்கு. சராக்கு. ஆமா. புசாலி கண்டுபிடிச்சா. புசா கண்டுபிடிச்சுக்கறான். எங்கூர்ல ஒரு இட்லி கடை ஒண்ணு வச்சுக்கறான். இட்லி கடை ஒண்ணு வச்சுக்கிறான். இட்லி கடை. ஆமா. அந்த இட்லி கடை எப்ப பார்த்தா காலைல 5 மணிக்கு திறப்பேன். 8 மணிக்கெல்லாம் மூட்டு வந்துருவேன். காலைல 5 மணிக்கா? காலைல 5 மணிக்கு திறப்படா. 8 மணிக்கெல்லாம் மூட்டு வந்துருவேன். ஒரு 8 மணிக்கு மூட்டு வந்துருவேன். ஆமா. என் அண்ணன் போய் ஒருத்தங்கறான். அவன் வந்து 1 ரூபாய் கொடுத்து வியாபாரம் பண்ணாதான் அன்னைக்கு கடை ஓடு ஓடும். அன்னைக்கு பார்த்து வர ஆளை காணோம். ஆடி மாசம் அன்னைக்கு பார்த்து உள்ள சட்டி போட மாட்டேங்கிறான். ஆமா. ஆடி மாசம் ஆச்சா இட்லி சுட்டு போட்டேன். எடுத்து துணி 3 மேல போட்டு இட்லி மேல மூடிட்டு அண்ணன் பையன் வருவான் பார்த்த பாரு. வியாபாரம் பண்ணுவோம். அப்படியே வருவான் பார்த்த பாரு. லேசா தூக்கம் வந்துச்சு பாரு. அப்படியே அந்த அடுப்பு பக்கத்துல இடுப்பு வச்சுட்டு படுத்து தூங்கிட்டான். நான் தூங்க நேரம் பார்த்து இந்த எங்கதான் வந்து இந்த மூக்கர காத்து ஆடி மாசத்துல மூக்கர காத்து எங்க வச்சா இந்த புடவை பாவடை புள்ள வாரி மூஞ்சி மேல போட்டுச்சு. நான் தூங்க நேரம் பார்த்து அந்த பையன் இட்லி வாட உள்ள வந்துக்குது. ஓ நீ காத்தடி போது தூங்கிட்ட. ஆமா. அது உள்ள வந்து என்ன பாக்குது? ஆன்னு பாத்துங்குது. என்ன பாக்குது? என்னடா அத்தை ஒத்த அடுப்புல தான் இட்லி சுட்டு திறந்தரும் போட்டுங்குது. இன்னைக்கு என்ன அடுப்பாக்குது என்ன சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற பசங்க கூட்டிட்டு வரான். வாங்கடா எங்க அத்தை இட்லி கடை படம் ஓடுது. ஃப்ரீ டிக்கெட் தான். காசு இல்ல. எம்மா நேரம் வேணா நம்ம ஏய்பாம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிறாங்க. என்ன அது? என்ன படம்? பாவாடை உள்ள பயங்கர சட்டுன்னு ஒரு படம். அதுல இருந்து சரி பாவாடை கட்டது மறந்துட்டேன். இது மாதிரி பெயிண்ட் போட்டு வந்தா எனக்கு பிரியா இருக்குது. சரி. ஆமா. பெயிண்ட் போட்டு கரெக்டா இருக்குற. ஆமா. அந்த 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்ல போவா. சத்தியமா இது மாதிரி கேள்வி அவனுமே கேட்டதில்ல. சொன்னா 1 பாத்ரூம் போங்கடா. உன் செல்போன் நம்பர் என்கிட்ட குடுத்துட்டு போ. இல்ல. மூத்திர வரும்போது போன் பண்றான். பாக்காத ஒரு மலர் வாங்கி குடிச்சிட்டு போ. ஆடியம்மா வணக்கம் 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 வணக்கம்மா. சரியம்மா. சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? திருவாகிய மகாலட்சுமி கலாட்சி சபையம்மா. திருவாகிய மகாலட்சுமி போன்ற சபையில் வந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கலந்தனமாங்கள் அனைவருடைய பாதத்திற்கும் இன்னும் பகவான் அம்மனுடைய பாதத்திற்கும் அது எம்பெருமானுடைய பாதத்திற்கும் இது அமர்ந்திருக்கக்கூடிய குலதெய்வமா இருக்கக்கூடிய வீரபத்ர சுவாமி அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் அடி 1 கோடி வணக்கம் வணக்கம் 1 கோடி வணக்கம்மா. வணக்கம். விளக்கம் என்ன என்று புரியுதா? அம்மா யாரு ஊரு பேரு விளக்கமா சொன்னா தெரியும். அப்படியா? சொல்றேன் ஆடியம்மா. திருபுர சுந்தரி
பார்த்தாடி அம்மா உமா பார்வதி உமா பார்வதி உமா பார்வதி உமா பார்வதி அது உமா மகேஸ்வரி ஆமா. ஈஸ்வரி ஆமா. அப்படி விளக்கமா புரிந்ததா ஆமா. அம்மா ஓ. டேய் ஓய் அம்மா. கைலாயமே கைலாயமே பொற்பிடமா அமர்ந்தருளிய அமர்ந்தருளிய அதோ 2011 எத்திரத்தை படித்தருளிய ஆமா அந்த பரம கடவுளுடைய ஆமா சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி 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 ஓ கைலாயமே கோவிலை விட்டு இருக்கக்கூடிய ஆமா. பரம கடவுள் இடமாக அமரக்கூடிய அம்மா தான் உமா பார்வதி அம்மன் ஆமா சக்தி ஒன்று ஆமா. சமயம் 16 நின்று ஆமா. எம்மணி இந்த உலகத்துல எந்த தெய்வமும் என்ன இருக்கோ ஆமா. அத்தனையும் இந்த உமா பார்வதி தான் ஓ அம்மா ஒண்ணு ஆ. சமயம் என்பது 16 ஆமா 64 பீடம் ஆமா. அமர்ந்து ஆமா. அங்கங்கே கலியுக தெய்வமாக நின்று ஆமா. காட்சி தரக்கூடியவள் இந்த ஆமா. பார்வதி உமா பார்வதி விளக்கமா புரிந்தது ஆமா, ஆமா. அம்மாடி ஆ. எனக்கு ஆ. எவ்வளவு பேர் இருந்தாலும் ஆமா. அதுலயே ஒரு பேர் ஆமா. எனக்கு பட்ட பேர் ஒண்ணு உண்டுடி பட்ட பேரா ஆமாடி உனக்கு நம்ம அம்மா பேர் பட்ட பேரு பட்ட பேர் என்னன்னு தெரியாது உனக்கு என்ன அம்மா எம்மா வாயாடவே தெரியாத வாயாடி ஓ வாயாட தெரியுங்க வாயாடி ஆமா 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 எம்மா ஆமா. வாயாடவே தெரியாத வாயாடின்னு சொன்னா ஆமா. அது எப்படி எப்படி அம்மா? அப்படின்னு கேட்டா ஆ. ஈசனோடு ஆமா. எந்த நேரமும் ஆ. வாதாடி கொண்டே இருப்பவள் ஆ. இந்த பார்வதி பார்வதி. அப்ப வாதாடி 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 காலப்போக்கில் வாயாடி வந்து போச்சு வாயாடி பேர் வந்துருச்சு ஆமா. அப்படிப்பட்ட அந்த ஈசனோடு எந்த நேரமும் வாதாடி கொண்டே இருப்பவள் ஆமா கணவனை பார்த்தா எல்லா பெண்களுக்கும் ஆசை வரும் ஆமா. எனக்கு மட்டும் ஆ. எங்க ஆம்பளை பார்த்தா கோபம் தாண்டி வருது கோபதா வந்தா ஆமா அப்ப ஆம்பளை சரியில்லைன்னு நினைக்கிறான் அதா, அதா. சரியில்லையா அப்படி இல்லடி என்னமோ தெரியல அவரை என்ன பார்த்தா பேசிக்கிறீங்க நாங்க பேசிங்கத்தான் நீங்க பேசுறதுக்காகத்தான் கேட்கலாம் அவரை பார்த்தா கோபம் தான் வருது ஏன் என்ன காரணம் நான் ஏறக்கூடிய வாகனம் சிங்க வாகனம் சிங்க வாகனம். அவர் ஏறக்கூடிய வாகனம் காலை வாங்கணும் அப்ப சிங்கம் என்ன நினைக்கும் ஆமா. எப்ப மாடியா அடிச்சு சாப்பிடலாம். அப்படின்னு தான் நினைக்கும் ஆமா. அப்ப வாகனமே சரியில்லாத போது வாழ்க்கை எப்படி சரியா இருக்கும் அதனால ஏன் அவரை பார்த்தா எனக்கு கோபம் தான் வரும் கோபம் தான் வரும் குடும்பத்துல எந்த நேரமும் சண்டை தான் சண்டை வரும் எந்த நேரமும் சண்டை தான் ஆமா. நிம்மதி என்பதே கிடையாது கிடையாது. ஆனா இருந்தாலும் ஆமா. எனக்கு அழகான ஆண் பிள்ளை 2 பிள்ளைகள் ஓ ரெண்டு பிள்ளைகள் ஆமாடி யார் யாரம்மா அம்மா யானை முகம் ஆமா. யானை வயிறு ஆமா. விநாயக பெருமான் ஆமா. மூத்த பிள்ளை ஆமா. ஆனா சிறிய பிள்ளை ஆமா. அழகான வடிவேல் ஆமா. ஆமாடி முருக பெருமான் அவர்தான் எனக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க. எந்த குறையும் இல்ல ஆனா இருந்தாலும் ஏய் ஏய் ஏம்மா? இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் எப்படி அம்மா? எப்படி இருக்கேன் அடி பச்சை நிறமேனியோ பச்சை நிறமேனியோ பவளவாசி விநாயகா பச்சை நிறமேனியோ கச்சையா இந்த பச்சை நிறமேனி பச்சை நிறம் மேனியா அப்படின்னு சொன்னா ஆமா. ஏண்டி, ஏம்மா? கருணை நிறம் என்று சொன்னால் பச்சை நிறம் பச்சை நிறம் அப்போ ஆமா. இந்த பார்வதியும் பச்சை நிறம் பச்சை நிறம் தான் இந்த பகவானும் பச்சை பச்சை நிறம் நிறம் தான். இவங்க பச்சை நிறமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆமா. அவங்க எல்லாம் கருணை புரியக்கூடிய கடவுள் கருணை போயிட்டு கடவுள் ஆமாம்மா ஆமாம்மா அப்படிப்பட்ட எனக்கு பச்சை நிறமும் ஆமா. என்னுடைய கையில கங்கண வளையலும் ஆமா. காலில் தண்டை வெண்ணையும் அந்த வேண்டியப்பா எவ்வளவு அழகா இருக்கிறது பல பல்ல இருக்குதம்மா ஆமாண்டி ஆமா. ஆனா இருந்தாலும் ஆமா. என் கணக்கு ரத்தின பணி கனகரத்தின பணி கதப்பட்ட சூடி பூட்டி கனகரத்தின பணி கதப்பட்ட சூடி பூட்டி கந்தமம் கஸ்தூரி புனுகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய ஆமா. அத்தர் புனுகு ஜவ்வாது என்று ஆமா. சொல்லக்கூடிய ஆமா. வாசன திரவங்களை ஆமா. அணிந்து கொண்டு ஆமா. எவ்வளவு அழகா இருக்கிறேன் அழகா இருக்கம்மா. ஒண்ணும் குறையில்லை. ஆமா. ஆனா இன்றைய தினம் ஜெயஜயா வா சரி, ஜெயஜயா என்ன என்னாட்டு போனா விளக்கக்கூடிய ஐயத்தில சிறப்பா வந்திருக்கூடிய இதே நாடகத்திலே இன்னும் பல வேடம் இருக்கக்கூடிய சிவா என்று சொல்லக்கூடிய ஆறு தம்பி இந்த நாடகத்திலே ஈஸ்வரன் எடுக்கக்கூடிய தன்னுடைய சின்ன மாணவருக்காக வேண்டி 2 500 ஒரு 1000 பேச்சு
ஒரு 6 சொட்டு ஒரு 500 அது மட்டும் இல்லாம கொட்டையத்துல வந்திருக்கூடிய இன்னும் பழனி என்று சொல்லக்கூடிய ஆரியர் அண்ணா இந்த நாடகத்திலே ஈஸ்வரன் எடுக்கக்கூடிய இது மணிவண்ணனை பாராட்டி ரூபாய் 100 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே வீரபத்ரன் துறை இருந்து நோயற்ற குரலை சொல்லும் பெற குடும்பத்தில் வந்த மழை போல் துன்பம் எல்லாம் பனி போல் விலக வேண்டும் என்று வீரபத்ர பேச்சு சுயஜெயம் அம்மா அடுப்பு குத்துவா பிரிந்து இருந்ததே கிடையாது. அவர் தூரமா இருந்தாருன்னா அவரே நினைச்சிட்டு இருப்பேன், என்ன பண்றாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா அவர் நேர்ல பார்த்தது கோவம் வருமே தவிர. ஆனா இன்னைக்கு நந்தவனம் பார்க்க போனாரு, நந்தவனத்துக்கு போனாரு, படியாளக்குன்னு போனாரு. இன்னும் எங்க எங்க இருக்காருன்னு தெரியல. நீ என்ன பாத்தியாடி? நீ என்ன உனக்கு தெரியாதா? ஆமாண்டி, உனக்கு தெரியாது. என்னட்டு பண்ண வரக்கூடிய விஜயபுரம் சேர்ந்த இன்னும் ஆரியரப்பா முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஆரியரப்பா இந்த நாடகத்திலே தன் மகன் ஈஸ்வரன் எடுக்கக்கூடிய மகனை பாராட்டி ரூபாய் 100 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே வீரபத்ரன் துணை இருந்து அருளை மலைக்கு அப்பனை பற்றி பேச்சு. அதனால ஏண்டி நீ பாக்கலையா? நீ பாக்கலையா? அவர் இடையே இருந்தா கிட்ட வந்தாலும் கோவம் வரும். இடையே இருந்தாலும் அவரே நினைச்சிட்டு இருப்பேன், எங்க போனாலும் தெரியல. உனக்கு 4 தாதிமா இருக்கிறாங்க. ஆமா, என்னுடைய மீனாட்சி, அனந்தனி, கமலனி, சாக்கணக்கு, நோக்கணக்கு. அதுல மீனாட்சி இருக்கா பாரு. மீனாட்சி எங்கடி போனா இன்னைக்கு? மீனாட்சி வந்து ஏரி வேலைக்கு போயிருக்கா. பார்த்தாதான் ஏரி வேலைக்கு போறவன், பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துறவன், இங்க கடற்கரை வாதி கடத்தி போயிட்டு வந்துட்டா, பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வந்துட்டா. ஏரியில வேலை நடக்கல, ஏரி ஃபுல்லா வேலை நடக்குது. இருந்தாலும் இன்னைக்கு என் மதியான மன்னவரை பார்க்க வேண்டும். அதனால என் தாதி இல்லாம நான் போக கூடாது இல்லையா? என் தாதி ஆகிய மீனாட்சி அழைத்ததாக சீக்கிரமாயிட்டு இப்படியாக ஈஸ்வரி தன்னுடன் இருக்கக்கூடிய சுந்தர தாதி அழைக்க மீனாட்சி தாதி தர்பார் Get
ஏ சித்தாரை கட்டிக்கிட்டு வியாரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி போல வந்தாளா அடிக்க போகுது பேதி என்ன ஒரு ஆள் எத்தனை பேர் குடிச்சிருக்காங்க ஏய் அண்ணா ஜபா போமா நீ எப்படி கறந்து போமா நீ ஆமா மீடியா என்னடா மலாடி தஞ்சாடா பாயுது நெஞ்சு மேல எட்டி வச்சவா அதான் பிரேட் பண்ணாங்க அந்த அம்மா சாமி மாரியாத்தா சாமி கோயந்தா போடுறாங்க அரோகரை போடுறாங்க சரமையப்ப போடுறாங்க எங்க சாமி பாய் சாமி ஆமா இல்ல பாய் போடுற தலைகாடி போடுறது ஏய் பாய் பாச ஓப்பர் எல்லாம் குச்சி குச்சி வச்சாங்க ஆமா அந்த பாய் பாசல கரெக்டா பேசுறியா ஆமா நீங்க குருமா ஆமா பாய் பாசல தெளிவா பேசுறியா ஆமா உம்மால பாய் வசனம் செருப்பால அடிப்பா இப்பேற்பட்ட சபையேறி எங்க அம்மா பாய் வச்சிருக்கு உனக்கு நல்லா இருக்குதா சத்தியமா சொல்றேன் எங்க அம்மா ஒண்ணு பாய் வச்சில்ல பாய் தான் எங்க அம்மா வச்சுக்கிறாங்க நம்ம எதுவும் விளக்கமா சொல்லிட்டு போனா வா வா படைத்தவளே படைத்தவளே Nama
உன்னை விழித்திருந்தும் ஊமையை போல் வாழுறேனம்மா. உனக்கு ஒரு மேனி அதில் ஒரு கண்ணாலே பாரு ஆயிரம் ஆயிரம் ஜென்மம் எடுத்து நல்ல நல்லபடுவது எனமா. உடைத்தெறிந்த சிலை அதை போல் உருகுறேனமா உருகுறேனமா. உமை விடத்தெறிந்தும் ஊமையை போல் வாழுறேனமா. என்ன வச்சுக்கிறேன் பேங்க் எனக்குதா பேசு எடு கைய